நம்ம இலக்கியாசிரியர்கள் இப்போ அந்த பூஜா மில்ல நம்ம கௌதம் சருக்கு வேலை கிடைச்சதுல யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா மறைக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதிரி பார்த்தாக்க நம்ம கௌதம் சார் எதர்ச்சியா தான் இந்த பூஜா காட்டன் மில்ல பார்த்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா அந்த பூஜான்றவுல பார்த்தோன்னே நம்ம கௌதம் சார் திரும்பி வந்துடலாமா, இவங்க கம்பெனியா நம்ம போயிட்டு வேலை செய்யணும். ஏன்னா அந்த பொண்ணு போதையில் இருந்தது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். அந்த பொண்ணு போதையில் இருந்த மாதிரி பார்த்தாங்க இல்லையா, அதனால நம்ம கௌதம் சார் அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரிட்டன் கிளம்புறாங்க. ஆனால் அந்த பொண்ணு மறுபடியும் நம்ம கௌதம் சாரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம கௌதம் சார் இப்படி தான் எனக்கு ஒரு வேலை வேணும், நான் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அதை கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு, அதாவது அந்த பூஜான்ற பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன் அப்படின்னா அந்த பூஜான்ற பொண்ணுக்கு நம்ம கௌதம் சார் மேலே ஒரு கண்ணு, நம்ம கௌதம் சாருடைய கேரக்டர் அந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிருக்கு. நம்ம கௌதம் சாரை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம கௌதம் சாரை காதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆல்ரெடி எனக்கு மனசில் நினச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம கௌதம் சாருக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டோடனே இதுதான் சரியான சான்ஸ், இவருக்கு வேலை கொடுத்து நம்ம கம்பெனிலே எனக்கு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம கௌதம் சாருடைய ஃபைலை வாங்கி கூட பார்க்காம உங்களுக்கு நான் மேனேஜர் போஸ்டிங் தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே நம்ம கௌதம் சாருக்கு ஷாக் ஆயிடுது. என்னங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கல, என்னுடைய ஃபைலை பார்க்கல, என்னை பற்றி எதுவுமே தெரியாது, உடனே இப்படி ஒரு போஸ்டிங்கில் இப்படி ஒரு வேலை கொடுக்குறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் கேட்கும்போது உங்களுடைய நல்ல மனசுக்காக தான் இந்த வேலை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சாரை போக சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உள்குத்து, எவ்வளோ பெரிய ஆப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சாருக்கு இப்போதைக்கு தெரியல. நம்ம கௌதம் சார் என்னதான் வேலை கிடைச்சாலுமே ஒரு கன்ஃபியூஷன்லேயே போகிறாங்க. அந்த வேலைக்கு போகலாமா, அந்த பொண்ணு நம்பி போகலாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே எனக்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பார்த்தா ஒரு பக்கம் நம்ம ரேவதியம்மா டிஃபன் பாக்ஸ் கழுவிட்டு இருக்காங்க, லஞ்ச் பாக்ஸ் கழுவிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானியம்மா வேலையை முடிச்சு அப்பதான் பரபரப்பாக வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியவுமே அப்பதான் வீட்டுக்கு வராங்க. நம்ம இலக்கிய பரவாயில்ல, நான் டீச்சர் வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனால் நம்ம ஜானியம்மாவும் நம்ம ரேவதியம்மாவும் இப்போ வசமாக சிக்கிக்கிறாங்க. நம்ம கௌதம் சார் கேட்க போகிற கேள்விக்கு நம்ம ஜானியம்மாவும் நம்ம ரேவதியம்மாவும் சரியாக பதில் சொல்ல முடியாமல் தகச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜானியம்மா கிட்ட நம்ம கௌதம் சார் கேட்குறாங்க, இன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க, கையில் என்ன பைய, எதுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் கேட்கும்போது இப்போதைக்கு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம். நம்ம ஜானியம்மாவும் நம்ம ரேவதி அம்மாவும் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் கடைசியில் எல்லாரும் ஒரே குழியில் தானே போய் விழ போகிறாங்க, ஒரே கம்பெனியில் தானே வேலை செய்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக மாட்டும்போது தான் ஒரே கம்பெனியில் நம்ம ஜானியம்மா நமக்கு ரேவதியம்மாலாம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது தான் நம்ம கௌதம் சார் பயங்கரமாக ஷாக் ஆக போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பைரவி விரிச்ச வலையில் கார்த்திக் வசமாக சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் இந்த பைரவி இந்த அஞ்சலிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அஞ்சலிக்கு ஆப் வைக்கிற மாதிரி. இந்த அஞ்சலியுமே கம்மியானவ கிடையாது. இந்த அஞ்சலியுமே எனக்கு அந்த பைரவி ஸ்கெட்ச் போட போகிறாங்க. எப்படியோ ஒன்று அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டா அதுவே சந்தோஷம் தான். இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியமும் சேர்ந்து இதுக்கப்புறமா தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கௌதம் சாருக்கு நல்லதே நடந்தால் நல்லது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.